ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் மட்டும் இந்த உயர் பதவிகளில் வந்து தமிழர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அவர்கள் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் தமிழை போலவே ஆங்கிலமும் பேச கற்றுக்கொண்டார்கள். சொன்னாரா இல்லையாமா? எங்கள் காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் எத்தனை பெர்சன்டேஜ் நாங்கள் வந்து ஜிடிபியில் மைனாரிட்டி அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? அவங்க கொடுத்துட்டு இருந்ததுலமா 20% கூட இன்னைக்கு இவங்க கொடுக்கல. உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தலித் மக்களுக்கும் மைனாரிட்டி மக்களுக்குமான கொடுத்திருந்த உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் இல்லாம ஆகிட்டீங்களே. நீங்க என்னைக்காவது குரல் கொடுத்தீங்க? நான் சொல்ற மாதிரி இந்த நடைபாதை வியாபாரி அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு தாய், அவங்க கிட்ட கேளுங்க, தமிழ்நாட்டு அரசியல் அவங்க பேசுவாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சர் வந்து ஆளுநரை மாத்தாதீங்க, அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனா தொடர்ந்து அவர் திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதான் வேணுமா வேண்டாமா? இந்த ஆளுநர் இருக்கட்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுறதுக்காக திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் வந்துக்கிட்டே இருக்காரு, இல்லாட்டி ஏதோ ஒரு லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் சமீபத்தில் கூட துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தியிருக்காரு ஊட்டியில். பட் அது பல சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நடத்தி முடிச்சாரு அப்படின்ற விஷயம் இருந்தாலும் கூட துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு அப்படிங்கிறது அந்த மாநாட்டை திமுகவினுடைய அழுத்தம் இருந்திருக்கு, அரசியல் இருந்திருக்கு, மிரட்டப்படுகிறார்கள் துணைவேந்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துறாரு அவர். துணைவேந்தர்கள்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டாக்டரேட் முடிச்சு ஒரு 15 வருஷமாக ப்ரொஃபஸராக இருந்து அந்த டாக்டரேட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் உருவாக்கி ஓரளவுக்கு வந்து அறிவு முதிர்ந்தவர்கள் தான் வந்து வைஸ் சான்சலராக போடணும்னு யூஜிசி சொல்லியிருக்கு. அப்படி தான் போட்டிருப்போம் நான் நினைக்கிறேன். அவங்கள யார் மிரட்ட முடியும்? எனக்கு தெரியல. ஒரு சாதாரணமாக விஷயம் தெரியாதவங்களையோ அல்லது இதுதான் பிழப்பு, இதை விட்டால் பிழப்பு இல்லை அப்படின்னு இருக்கவங்களையோ நீங்கள் மிரட்டிடலாம். கல்வியாளர்களுக்கு ஒரு நாளும் யாரும் மிரட்ட முடியாது, உண்மையான கல்வியாளர். அப்படி பார்க்கும்போது வைஸ் சான்சலரை போய் எப்படி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மிரட்ட முடியும்? ஒன்று. இன்னொன்று, இப்போ ஏன் மிரட்டணும்? ரைட், எங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறை நல்லா இருக்கணும். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டார். ரெஜிஸ்ட்ராரையும் கூப்பிட்டாங்க, வைஸ் சான்சலரையும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரோடையும் பேசி நம்மளுடைய உயர்கல்விங்கிறது எப்படி இருக்கணும், அறிவார்ந்த பகுத்தறிவோடு கூடிய ஒரு அடுத்த தலைமுறைக்கான கல்வியை கொண்டு போகணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் உழைக்கணும், இந்த அரசோட ஒத்துழைக்கணும். முடிஞ்சுது. அவங்களுக்கு போய் நம்ம நிறையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ கூப்பிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்ல போகிறீங்க? ரைட். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது தேவையில்லாமல் ஒரு அரசியலுக்காக பண்ணுறாரு, இந்த அரசியலில் நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து விலையிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நாம் வந்துமா அவங்களா வாய் திறந்து சொல்லாத வரைக்கும், கல்வியாளர்கள் வாய் திறந்து சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம அனுமானிக்கலாம், அவங்க அனுமானிக்கலாம். ஆனால் ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், இந்த அரசு எந்த இடத்திலும் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மிரட்டுகிற அரசும் இல்லை, மிரட்டினால் பயப்படுகிற கல்வியாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. எனவே அவர் சொல்லுவது பொய், உண்மைக்கு புறம்பானது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் அவர்கள் போய் முதல்ல பேசினதாகவும், அவருக்கு துணைவேந்தர்கள் அடிப்பணியாதன் காரணமாக காவல்துறையை வச்சு முதல்வர் வந்து மிரட்டியிருக்காரு. அவங்களுடைய தங்கும் விடுதிகளுக்கே போய் கதவை தட்டி மிரட்டியிருக்காங்க நடுராத்திரியில். அவங்க நீங்கள் திரும்பவும் வீடு திரும்ப முடியாது இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்கன்னா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படி சொல்ல முடியும்? அதை பிஜேபி அரசாங்கம் செய்கிற வித அவர் கற்பனையில சொல்றாரு, தமிழ்நாட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. இதுக்கு வந்து திமுக எங்கே நடந்தது ஒரு கதையா சொல்ற மாதிரில இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். அதாவது நீங்க அந்த பிஜேபி ட்ரெயின்டு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிராமாக்கள் ரொம்ப பேசுவாங்க, நாடகங்கள். அந்த நாடகத்தில் இது ஒரு நாடகம். நான் இன்னொன்று என்ன கேட்குறேம்மா, வைஸ் சான்சலர்ஸ் போய் 3rd ரேட் ஹோட்டலில் தங்க முடியாது. ரைட், 5 ஸ்டார் மினிமம் அவங்களுக்கு வந்து அரசு கொடுத்துருக்கிறது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் போலீஸ்காரர் மிரட்டினா இந்நேரம் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்காது, வந்திருக்குமா வந்திருக்காதா? எத்தனை பேர் போனாங்க? ரைட், ஒன்று. இன்னொன்று, யாராவது ஒரு துணைவேந்தர், ஒருவேளை
இவர் சொல்கிறபடி ம். போலீஸ்காரங்க போய் மிரட்டினா அவங்கெல்லாம் என்ன கிரிமினல்களா என்ன பயப்படுறதுக்கு? ம். ரைட். என் மேரில் குற்றம் இல்லைனா போலீஸ்காரன் வந்து மிரட்டினா நீ பாரியா ஆனதை பாரியான்னு சொல்லுவோமா? ஓகே. அல்லது சரிங்க ஐயா அப்படின்ட்டு போவோமா? ம். அவங்கெல்லாம் என்ன ரவுடிகளா? போலீஸ்காரங்க மிரட்டினோன்னு மிரட்டுறது. இதுதான் நான் சொல்கிறது. நம்மளை இது அசிங்கப்படுத்துறது சகோதரி. ஓகே. தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறது. ம். வைஸ் சான்சலர்கள் போலீஸுக்கு பயந்தாங்க, இல்லைனா அரசு போய் பயங்காட்டினது, இதெல்லாம் நம்ம மேலே வந்து ஒரு வன்மம் இது. அதைத்தான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் ம். கல்வியாளர்களை வந்து ஏதோ போலீஸ்காரங்களுக்கு பயந்துட்ட மாதிரியும் அரசுக்கு பயந்துட்ட என்ன வந்து போச்சு? ம். வைஸ் சான்சலர் ஒருவேளை இப்போ நம்ம வந்து அவங்க பயங்காட்டுறோம், என்ன பண்ண முடியும்? மெமோ கொடுப்போம். மெமோ கொடுத்து ஒருவேளை டிஸ்மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன குறைய போகுது? ம். அவங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? உட்கார்ந்துருக்கவங்க யாரும் வந்து பொழப்பு தேடி உட்கார்ந்துருக்கலாங்க. ஓகே. ரைட். ஸோ உயர்கல்வியாளர்கள் அவங்கள இப்படி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறேன். ம். நான் கவர்னர்கிட்ட சொல்கிறது, நீங்கள் எங்களோட அரசியல் பண்ணுங்கள், வேற விஷயம். எங்கள் கல்வியாளர்களை ஆளுநர் அசிங்கப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல கல்வியாளர்களை வச்சு நீங்க அரசியல் பண்றதா அவர் குறிப்பிட்டார்ல. நாங்கள் ஏதாவது சொன்னோமா? ம். திமுக கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்மா, ம். டெஃபினட்டாக இதை நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பலதையும் பார்த்துருப்பீங்க. நிச்சயமா. எங்கேயாவது இருந்து திமுகவோ திமுக தலைவரோ ஏதாவது நாங்கள் பேசணுமா? இதை குறித்து விமர்சிச்சிருக்கோமா? ம். இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவர் அரசியலாக்கிய பிறகு அதற்கு அண்ணன் கோவிச்செழியன் பதில் சொன்னார், ம். அறிக்கையை கொடுத்தார். நாங்கள் யாரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதில் தேவையில்லாமல் அவர் வந்து எங்களை இழுத்து அவர் முகத்திலே அவர் கரியை பூசிக்கொண்டாரே தவிர இதில் தமிழ்நாட்டு அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் அவர் சொன்னார். ஓகே. கடந்த 3 ஆண்டுகளா துணைவேந்தர்கள் மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த முறை புறக்கணிக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு எழும்போது சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை. இது ஏற்க இருக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் வந்துமா தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது சான்சலருங்கிற பதவி உங்ககிட்ட இருக்கு, ஓகே, பட் கண்ட்ரோல் முழுசும் யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு. ஒன்று. இன்னொன்று, கல்வியாளர்கள் வந்து இந்த நேரத்தில் திரும்ப பழையபடியும் இவங்க கூட்டுறதுங்கிறது ஒரு அரசியலுக்காக கூட்டுறாங்க. இதுக்கு நம்ம போக வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்திருக்கலாம், தவறில்லை. இடையில உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவுபடுத்துது, நீங்கள் ஆளுநர்கள் வந்து அந்த வைஸ் சான்சலரை நியமிக்கிறதோ இதோ அதிகாரம் வந்து அரசுக்குத்தான் உண்டு, ரைட், மாநில அரசுக்குத்தான் உண்டு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்புறம் இவர் எதுக்கு கூப்பிடணும், என்ன அவசியம், ரைட். இன்னொன்று சொல்றாரு, நாங்கள் பிஹெச்டி படித்தவர்கள் எல்லாம் அந்த கேள்வியை கூட எழுப்பல, என்ன அவசியம், எதற்கு கூட்டணும்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப தமிழக அரசுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் இவர் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துறாரு அப்படின்னா தமிழக அரசு கேள்வி எழுப்பி நம்ம கேள்வி கேட்க அவர் அதைத்தானே விரும்புறாரு. அவர் இது அரசியலாக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம எதுக்கு அரசியலாக்கணும்? இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, தலைவர் கண்டுக்கலை, திமுக அரசு இவரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை, ஆனால் அவர் வம்புக்கு இழுத்தாலும் தமிழர்கள் ஒன்றாக நின்றிருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்றது. படித்தவர்களாக இருந்தாலும், கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும், அவர்கள் அன்றாடங்காட்சிகளாக இருந்தாலும், தமிழர்கள் இன ஒற்றுமை உள்ளவர்கள். அவர்களுக்கு தெரியும் இங்கே யார் அரசியல் செய்கிறார், யார் இந்த மக்களுக்காக உழைக்கிறார் என்று. எனவே இது அரசியல் என்று தெரிந்துதான் கல்வியாளர்கள். ஓகே. பேராசிரியர் அப்படின்ற முறையில் கேட்குறேன், திமுக அப்படின்ற கட்சி அரசியல் இதெல்லாமே தவிர்த்துட்டு ஒரு கல்வியாளராக நம்ம பேசுவோமே, இன்னைக்கு ஆளுநர் அப்படின்றவர் அந்த பொறுப்புக்கான அந்த மாண்புக்கான ஒரு மரியாதையை கொடுத்து துணைவேந்தர்கள் கலந்து இருக்கலாமே, புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இங்கே அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கப்படல. இல்லை, அதாவது நீங்கள் வைக்கிறது எதுக்காக வைக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் கடந்த 3 ஆண்டுகள் நீங்கள் நடத்துறீங்கல்ல, அதில் என்ன டெவலப்மெண்ட், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க. வேணும்லம்மா, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை செலவழிக்கிறீங்க, ரைட். அப்போ அக்கௌண்டபிலிட்டி என்ன? இப்போ நாங்கள் வந்து 3,50,000 கோடிக்கு வந்து பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முந்தின நாடி நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்ல, ரைட். நீங்கள் என்ன இந்த 3 வருஷத்தில் என்ன சாதிச்சிங்க? இன்னொன்று சொல்கிறாரு, பிஹெச்டி படித்தவங்க நெட்டில் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பிஹெச்டி படித்தவங்க எதுக்கு நெட்டு பாஸ் பண்ணணும்? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்கள் யூஜிசி என்ன சொல்லியிருக்கு? எய்தர் பிஹெச்டி ஆர் நெட், இதுதானே. அவன் எதுக்கு நெட் எழுத போகிறான்? அப்போ நீங்கள் போய் பேசுகிறீங்களா இல்லையா? ஒன்று. நீங்கள் 21 செப்டம்பரில் தானே இங்கே வரீங்க, ரைட். 22 ஏப்ரலில் நடத்திட்டீங்கல்ல, அப்போமே உங்களுக்கு வந்து பிஹெச்டி முடித்தவன் நெட் எழுதுனவன் 21 எங்கே நெட்டு நடந்துச்சு? புரியுதா? பொய் பேசுகிறாருன்னு புரியுதா உங்களுக்கு? அவர் நடத்துறதுக்கு ரீசனில் ஒன்று, பிஹெச்டி படித்தவர்கள் கூட நெட்டில் வந்து பாஸ் பண்ணுவதில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் 2022 நடத்திட்டீங்கல்ல, இது 4வது வருஷம்ல.
அந்த 4 மாசத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்க வரும்போதே தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுட்டான். அங்கிருந்தா உங்களை விரட்டில விட்டாங்க நாகாலாந்துல இருந்து. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சு வரல இதுல. ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த டேட்டா தெரிஞ்சது? எப்படி நீங்க அப்பமே இருந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி, இப்படி நீங்க நடத்துனதுனால எத்தனை பிஹெச்டி படிச்சவன் நெட்ல பாஸ் பண்ணியிருக்கான் சொல்லுங்களேன். இல்லையாம்மா? அப்ப நமக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வியை நான் கல்வியாளராகவே பேசுறேன். ரைட், திமுகங்கிறத வைப்போம், கொஞ்சம் செட் அசைட், தனியாக வைப்போம். ஒரு கல்வியாளனாகவே நம்ம பார்ப்போமே, இவர் செஞ்சதுனால என்ன நன்மை வந்திருக்கு. நான் என்ன, நீங்க போய் என்ன இப்போ ஒரு மதுரைக்கு போயிட்டு ஒரு வம்பு எடுத்துட்டு வந்தார, அங்கே போய் மக்களை வந்து ஜெயராம் சொல்ல சொன்னார, ஜெய் ஸ்ரீராம். இது வந்து தேவையம்மா? ஒரு கல்வியாளராக இதை ஒத்துக்க முடியுமா? படித்தவங்க ஏற்றுப்பாங்களா? ஒரு கல்வி நிலையத்தில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற, நீங்கள் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு வகையில் நம்ம அதை விட்டுட்டு போகலாம். ஏன்னா இந்தியாங்கிறதும் பாரத் அப்படிங்கிறதும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. பாரத மாதாவுக்கு நான் வாழ்த்து சொன்னேன், பரவாயில்லங்களாம். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு பொதுவான மனிதனாக நீங்கள் எப்படி உச்சரிக்க சொன்னீங்க? அப்போது உங்களுடைய நோக்கம் என்பதுக்கு உயர்கல்வியை வளர்ப்பதல்ல, உயர்கல்வியை தரம் குறைப்பது, உயர்கல்வியை வந்து சீரழிப்பது. இதனுடைய நோக்கத்தில் தான் நீங்கள் இதை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்ததனால்தான் துணைவேந்தர்கள் வர தரத்தை உயர்த்துறதுக்காக தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், முயற்சிகளை மேற்கொள்றோம். ஆனா இந்த அரசு அதை தடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. தொடர்ந்து இங்க வந்து கல்வியினுடைய தரம் ரொம்ப கீழே இருக்கு, ஆங்கிலத்துல பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. யார் சொன்னா? ஏன்னா அவர் சொல்றாரா, இந்த ஆட்சி இருக்குல்ல, இவங்க ஒன்றிய அரசு ஆட்சியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார்ல சந்திரபாபு நாயுடு, அவர்கிட்ட பேச சொல்லுங்களேன். அவர் தான் சொன்னாரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் மட்டும் இந்த உயர் பதவிகளில் வந்து தமிழர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க அவர்கள் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் தமிழை போலவே ஆங்கிலமும் பேச கற்றுக்கொண்டார்கள். சொன்னாரா இல்லையாம்மா? அவர் யாருமா? முதலமைச்சர் தானே. ரைட், முதலமைச்சர் மட்டும் இல்லை, நாளைக்கு நினைச்சாருன்னா மோடியை வீட்டுக்கு கொண்டுருவார். அவர் கையில் தான் இந்த ஆட்சி இருக்கு. அவர் சொல்றாருல, அப்புறம் நீங்க யாரு? ரைட், அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. நான் எதுக்காக அவரை சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பக்கத்து நாட்டில் இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியுது, அவர் நம்ம மக்கள் ஏன் இன்னும் போகல அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. தமிழர்கள் மட்டும் போறாங்களே, அவரும் அக்கறை, தெலுங்கு மக்கள் மீது அவருக்கு இருக்கிற அக்கறை, ஆந்திரா மேல இருக்கிற அக்கறை, நம்ம பிள்ளைங்க போல தமிழர்கள் மட்டும் போறாங்களே சிந்திக்கிறாரு. சிந்திக்கும் போது தெரியுது, தமிழர்கள் இங்கிலீஷும் பேசுறாங்க நல்லா, அதனால தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் சொல்றாரு. ப்ராக்டிக்கலாக அவர் பேசுறாரு, நீங்க பொலிட்டிக்கலாக பேசிட்டு இருக்கீங்க. இது சரியான்னு கேட்குறேன். நாங்கள் எங்கே குறைஞ்சோம்? உலக நாடுகளில் எல்லாரும் பெரும்பாலும் இன்னைக்கே இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் 3 முக்கியமான சிஓஸ் அவங்க பேட்டி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் கோப் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ஜினியர்ஸ் எங்கே கிடைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடைக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ பெரிய விஷயம் அது. பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவர் பொய் பேசுகிறாரா இல்லையா? அப்போ நம்மளை அவமானப்படுத்துகிறாரா இல்லையா? நம்ம ரேட்டை இறக்குறாரா இல்லையா? அப்போ இந்த ஆளுநரை நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, இது முன்னுக்கு பின் முரணாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா பிரதமர் அவர்கள் இங்கே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் வந்து எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், தமிழ் வழி கல்வி இருக்கணும், நம்ம வந்து நீட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் மாதிரியான கல்விகளை வந்து தமிழ் வழியில் கொடுக்கணும், தாய்மொழியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் ஆங்கிலம் பேசுறதுக்கே சிரமப்படுறாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாரு. எது நம்ம எடுத்துக்கலாம்? எதையுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளா இருப்போம்ங்கிறேன். தமிழர்களுக்கு இன்னைக்கு நேற்று இல்லைம்மா, இவருக்கு தெரியாதுமா பாவம். நமக்கு வந்து படிப்பறிவுங்கிறது இன்னைக்கு இல்லை, 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம ஆளுங்க வந்து அரபு நாடுகளுக்கு போயிருக்காங்க. அன்றைக்கு இருந்த பாரசீக நாடுகள், மெசபடோமியா நாடுகள், இதை தாண்டி எகிப்திய நாடுகள், இங்கெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கான். விவரம் இல்லாமலா பண்ணியிருக்க முடியும்? அந்த லாங்குவேஜ்லாம் தெரியாமலா பண்ணியிருப்பான்? இல்லை, கொரிய நாட்டினுடைய இளவரசனை எங்கள் பாண்டிய நாட்டு இளவரசி கிபி 48 1ஆம் நூற்றாண்டில் திருமணம் செய்து மீன்கொடி லட்சணை கொடுத்துருக்கிறார். இந்த வரலாறு இவருக்கு தெரியுமா? அப்போ இவ போய் கொரிய நாட்டில் போய் ஒரு அரசியா உட்காரணும்னா கொரிய மொழியை கற்றுக்காம முடியுமா? அப்போ எங்களுக்கு முடியும்ல. இது நாங்கள் சாதாரணமான எங்கள் வம்சம் வேற. நாங்கள் நினைச்சா எங்களால் மொழிகளை படிக்க முடியும். நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். ரைட், இமயமலையினுடைய அடிவாரத்தையே பார்க்காத உங்கள் முன்னோர்கள் வேறு, உலகத்தின் அத்தனை நாடுகளையும் பார்த்த எங்கள் முன்னோர்கள் வேறு. எங்களுக்கு வந்து அறிவுங்கிறது நாங்கள் நினைச்சா யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற யார் நினைத்தாலும் ஒரு மொழியையோ ஒரு இதையோ 10 நாளில் படிச்சிட முடியும். ஏனையவர்களை விட நான் உறுதியாக சொல்லுவேன், எங்கள் DNA RNAவில்
அறிவு சிறந்திருக்கு. இன்னொரு விஷயம், பட்டியலினம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பெருசாக உதவக்கூடிய இந்த மாநில பல்கலைக்கழகங்கள் தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இருக்குது. அப்படி ஒரு வேளை தரம் உயர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த மாணவர்கள் எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுடைய ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற நோக்கத்தில் முதல்வர் பயப்படுறாரு. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா SC ST மக்களுடைய ஆதரவில் தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்குது அப்படித்தானே சொல்கிறாரு அவர். இது 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 எனக்கு என்னடாமா அவர் பேசுகிறத நினச்சி ஒரு பக்கம் அந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்காக நம்ம பேசுகிறோமா இல்லை அவருடைய பேச்சுவார்த்தைக்காக நம்ம பேசுகிறது அப்படின்னா அதில் ஏதாவது பொருள் இருக்காமா நீங்கள் நினச்சி பாருங்கள். ரைட். இன்னொன்று சொல்கிறோமா, தமிழ்நாட்டில் சாதாரணமாக ஆயாமர்னு நம்ம சொல்கிறோம், எங்கள் பக்கத்தில் பாட்டி ஆட்சின்னு சொல்லுவோம். ரைட். அவங்கக்கிட்ட கேளுங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்க பேசுவாங்க. ரைட். படிச்சிருக்க மாட்டாங்க. சுருக்கு பையில் இப்பவும் வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க சுருக்கு பை தான் அவங்களுடைய நிதி ஆதாரம். அதில் வச்சு வியாபாரம் பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் ஆளுநர் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி கேளுங்க, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பாருங்கள். போகும்போது வாய்ப்பு இருந்தால் அப்படி இந்த பக்கமாக போகும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த நடைபாதை வியாபாரி அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு தாய் ஒரு வயசான பாட்டிக்கிட்ட கேளுங்க, எங்கள் ஆளுநர் இப்படி சொல்லியிருக்காங்களே, நான் சொல்கிற கருத்து அந்த பாட்டி சொல்கிறாளா இல்லையான்னு. அதனால் இவர் பேசுகிறது அபத்தமாக இருக்குது. நீங்கள் நான் கேட்குறேன், உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தலித் மக்களுக்கும் மைனாரிட்டி மக்களுக்குமான கொடுத்திருந்த உதவித்தொகை, நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, ஸ்காலர்ஷிப் இல்லாமல் ஆகிட்டீங்களே, நீங்கள் என்னைக்காவது குரல் கொடுத்தீங்க? சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோனியா காந்தி அம்மா உயர்கல்வியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதனுடைய நோக்கமே 3 C's. 1 சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், 2 கமர்ஷியலைசேஷன், 3 கம்யூனலைசேஷன். ஹிண்டு பேப்பர், தி ஹிண்டு தமிழ் இங்கிலீஷ் பேப்பரில் நடுப்பக்கத்தில் கட்டுற தெளிவாக எழுதுறாங்க. எப்படி கமர்ஷியல், எப்படி நீங்கள் ப்ரைவேட் ஆக்குறீங்க கல்வியை அப்படிங்கிறத எழுதுறாங்க. எப்படி நீங்கள் அதை பவர் சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க, மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுக்காம எப்படி அப்படிங்கிறது. கம்யூனலைசேஷன் அப்படிங்கிறதுல அவங்க கொண்டு வர்றது இந்த குலக்கல்வி திட்டம் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த திட்டத்தை விஸ்வகர்மா இதை எழுதி இந்த மாதிரி இந்த 3 C's உயர்கல்வியை பாதிக்குது, அதைத்தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு அவங்க எழுதுனாங்க. உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? அதில் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் எத்தனை % நாங்கள் GDPயில் மைனாரிட்டி அண்ட் SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? அவங்க கொடுத்துட்டு இருந்ததுலமா 20% கூட இன்னைக்கு இவங்க கொடுக்கல. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் இங்கே நாங்கள் SC ST மாணவர்களுக்காக சிறுபான்மை மாணவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம்னா பார்த்துமையா நாங்கள் நிறைய சொல்லுவாங்களா இல்லையா நாட்டு மக்கள், அதை தான் சொல்கிறேன். இல்லைனா இன்னைக்கு தமிழகம் முழுக்கவும் பல்வேறு இடங்களில் இல்லை பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆளுநர் வேண்டாம் தமிழகத்துக்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. திமுகவும் இந்த ஆரம்பத்தில் வச்சாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சர் ஆளுநரை மாற்றாதீங்க, அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனால் தொடர்ந்து அவர் திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதான் வேணுமா வேண்டாமா? இந்த ஆளுநர் இருக்கட்டும், சட்ட ரீதியா ஆளுநர் வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இப்படி ஒரு ஆளுநர் நமக்கு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காருல்ல, அந்த விமர்சனத்துல தானம்மா உண்மை தெரியுது இல்ல. ரைட். இப்போ நீங்க எங்க மேல அவர் இந்த மாதிரி வச்சாரு, இப்போ நான் பதில் சொல்லியிருக்கேன், நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ நாட்டு மக்களுக்கு இவர் இப்படி விமர்சனம் வைக்க, இவர் பொய்ன்னு தெரிய பிஜேபி மேலே தான் கோவம் வரும். ஏன்னா இவரை யாரும் கவர்னராக பார்க்கல, இவரை பிஜேபின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ பிஜேபி பொய் சொல்லுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது. அப்போ அது யாருக்கு பாசிட்டிவ்? அதனால தான் முதலமைச்சர் சொன்னார், இந்த ஆளுநர் இருக்கட்டும், சட்ட ரீதியாக எங்களுக்கு ஆளுநர் வேண்டாம். அதான் அண்ணா சொன்னது தான். ஓகே, அதை தரமாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஓகே, நான் தான் சொன்னேன், இதுவரைக்கும் இருந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் உள்ளபடி சொல்ல போனால் உயிர் தெழுந்திருக்கிறது. ஆளுநருக்கும் ஏன் குடியரசுத் தலைவருக்கும் காலத்தை தீர்மானிக்கிறது. உங்க கையில் வச்சுட்டு நீங்க விளையாட முடியாதுல்ல. நான் தூக்கி செல்ஃப்ல வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நீங்க Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.